ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய வைகறைச் சிந்தனையிலே நாம் பார்க்க இருப்பது ஆயுர்வேதத்தின் முதன்மை நூலான சரக சம்ஹிதையில் இடம்பெற்றுள்ள மனதை பற்றி கூறும் அருமையான ஒரு ஸ்லோகத்தைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். லக்ஷணம் மனசோ ஞானஸ்ய அபாவோ பாவ ஏவ சதிஹ்யாத்மேந்திரியார்த்தானாம் சந்நிகர்ஷான வர்த்ததே. ஆன்மா ஐம்புலன்கள் மற்றும் புலன் நுகர் பொருட்கள் ஆகிய மூன்றும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்ட போதிலும் அறிவு தோன்றுவதும் தோன்றாமல் போவதும் எது ஒன்றை பொறுத்திருக்கிறதோ அதுவே மனதின் லட்சணமாகும். நாம் ஒரு பொருளை பார்க்கிறோம் அல்லது ஒரு ஒலியை கேட்கிறோம் என்றால் அதற்கு கண்கள் காதுகள் மட்டும் போதாது, ஆன்ம உணர்வும் தேவை. ஆக இவை மூன்றும் சேர்ந்தாலும் கூட மனம் அந்த இடத்தில் லயிக்கவில்லை என்றால் நமக்கு அந்த அறிவு ஏற்படாது. நாம் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கும் போது நம் மனம் வேறு சிந்தனையில் இருந்தால் கண்கள் எழுத்துக்களை பார்த்தாலும் நாம் படித்தது நமக்கு புரியாது. அதே மனம் புத்தகத்தில் இருந்தால் உடனடியாக அது என்னவென்று புரிகிறது. எனவே புலன்களோடு மனம் இணையும் போதுதான் அறிவு பிறக்கிறது. மனம் விலகி இருக்கும் போது அறிவு தோன்றுவதில்லை. இதையே சரகர் மனதின் முதன்மையான லட்சணமாக வரையறுக்கிறார். வள்ளுவரும் மெய்யுணர்தல் அதிகாரத்திலே எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. கண் முதலிய புலன்கள் ஒரு பொருளை எப்படி பார்த்தாலும் மனதால் ஆராய்ந்து அதன் உண்மையான தன்மையை காண்பதே மெய்யான அறிவாகும். உடலும் புலன்களும் மட்டுமே ஒரு மனிதனின் அறிவை தீர்மானிப்பதில்லை. அவற்றை இயக்கும் மனமே அறிவின் திறவுகோல் என்பதை சரக சம்ஹிதை மிகவும் அழகாக வலியுறுத்துகிறது. எனவே மனதை ஆன்மாவின் வசத்திற்கு கொண்டு வந்துவிட்டால் எந்த நாளும் இணைய நாள்தான். நன்றி, வணக்கம்.